ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பிஎட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் இவன் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ 80% ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணுறதுல தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ கன்டினியூஷன் வீடியோ தான் இது டீச்சிங் அண்ட் லேர்னிங்கு. இதில் எது வருவான்? யூனிட் 1ல உங்களுக்கு பார்த்தோன்னா டீச்சிங்கு, லேர்னிங்கு, அதுக்கப்புறமா செல்ஃப் லேர்னிங்கு, ஆக்டிவ் லேர்னிங்கு. ஸோ இதுக்கு ரிலேட்டடா தான் கேட்குறான். என்ன மாத்தி மாத்தி கேட்க போறான். எக்ஸ்பிளைனு, டிஸ்கிரைபு, ப்ரீஃபு, எஸ்ஐ அவ்வளோதான். நீங்க உட்காந்து அது ரிலேட்டடா உட்காந்து அந்த டாபிக்க மட்டும் உட்காந்து படிங்க. ஸோ யூனிட் 1 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் கிளாஸ் ரூம். அதாவது டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி, இல்ல எஸ்ஏ ஆன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறான். யூனிட் 2 அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்களுக்கு 5 மார்க்லயும் கேட்குறான், இல்ல 10 மார்க்லயும் கேட்குறான். அதுமாரி நான் யூனிட் 1ல சொன்னேன் பார்த்தீங்களா? அதே விஷயத்த தான் 10 மார்க்லயும் கேட்குறான், 5 மார்க்லயும் கேட்குறான். வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஓகே. தென் அதே மாரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் மீன் பை லேர்ன் சென்டர் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 4 என்னவோ வருது. ஓகேங்களா? அத உட்காந்து பார்த்துருங்க. அண்ட் யூனிட் 3ல பார்த்தோன்னா, டிஸ்கஸ் த பெடகாலஜிக்கல் அப்ரோச் டூ கான்ஸ்டிக்யூட்டிவ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா இந்த கொஸ்டினு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூனிட் 3ல இருக்கு. இவன ஒருத்தன் தான் கேட்குறாங்க. யூனிட் 3ல இவன் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான் 10 மார்க்ல. இப்போ அதையும் தாண்டி இப்போ 5 மார்க்ல யூனிட் 5ல 5 மார்க்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இயர் வைஸ் கேட்குறானுங்க. 1886, 1986, 2020 ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வருது. உங்களுக்கு யூனிட் 5ல. அதையும் தாண்டி ரொம்ப டஃப்பா அப்படி கேட்குறாங்கன்னா, மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு மாடல எடுத்து கையில குடுத்துட்டு, உட்காந்து இது தான்டா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவானுங்க. ஸோ நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சஜெஸ்ட் பண்றதுன்னா, யூனிட் 1 நீங்க கம்பல்சரியா படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 2ல யூனிட் 2ல வந்து டைவர்சிட்டி அது ரிலேட்டடான அதாவது எஸ்ஸே எழுதுற மாரியும், இல்ல டைப்ஸ் எழுதுற மாரியும், ஸோ அதுக்கு ரிலேட்டடா நீங்க எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸு. சரிங்களா? இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, அவ்வளோதான். இது யூனிட் 1 கவர் பண்ணிட்டேன். யூனிட் 5 அதான் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, அதுக்கு ரிலேட்டடான மாடல்ஸ அதாவது 23 அது இம்பார்ட்டன்ட்டா மேபி கேட்டிருந்தானா, இவன மாரி கொஞ்சம் டஃப்பா கேட்கணும்னு நெனச்சேன்னா, ரிலேட்டடான மாடல்ஸ் தான் உட்காந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ 5 மார்க்ஸ்ல பார்ப்போமா? 5 மார்க்ஸ பொறுத்தவரைக்கும், இந்த லேர்னிங் இன் ஸ்கூலு, லேர்னிங் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 2ல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. அந்த பயபுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கான்ப்பா. சரிங்களா? அதே மாரி யூனிட் 2ல அந்த டைவர்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதுல இவனையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட யூனிட் 1ல கண்டிப்பா இந்த டிஃபரன்ஷியேஷனு அதாவது டிஃபரன்ஸு இல்ல கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூட் ஆஃப் லேர்னிங்கு இல்ல மீனிங்ஃபுல் ஆஃப் லேர்னிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்கறதுக்கு டிஃபரன்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 5 மார்க்கா இருக்கலாம், இல்ல 10 மார்க்கா கூட இருக்கலாம். அண்ட் யூனிட் 3ல 6த் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? வாட் ஆர் த நேச்சர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் லேர்னர்ஸ்? ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி இதே மாரி தான் இந்த யூனிட் 3ல சொல்லியிருந்தேன். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் இங்க எ உங்களுக்கு 8வது கொஸ்டின்லாம் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் யூனிட் 5ல உள்ளது தான். யூனிட் 5ல உள்ளது இப்படி ரொம்ப டஃப்பா கேட்குறான் அப்படின்னா, ஸோ மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்டுருவானுங்க. ஓகேவா? அதேமாரி அ யூனிட் 4ல 5 மார்க்கு கேட்டான்னா, டீச்சிங் மாடல்ஸ் சொல்லிட்டு அது ரிலேட்டடா கேட்பான். ஸோ அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான பிடிஎஃப்ப வந்து நான் கமெண்ட்ல போட்டுறேன். சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போட்டுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.